முத்துப்பாண்டி, ஹாசினி, திவ்யா 3 பேரும் வர்றாங்க. திவ்யா கேக்குறாங்க, சார் உங்க அப்பா இறந்த நேரம் டெத் சர்டிபிகேட்ல தப்பா போட்டிருக்கு. இத பார்த்துட்டு சொல்றாங்க, எப்படி இது ரெண்டுத்துலயும் டைம் இவ்வளவு வித்தியாசப்படும்? ஹாசினி கேக்குறாங்க, எங்க கிட்ட இருக்க சர்டிபிகேட்லயும் சிஸ்டத்துல இருக்க சர்டிபிகேட்லயும் டைம் மாத்திரம் தான் மாறி இருக்கா, இல்லாட்டி வேற ஏதாவது டீடைல்ஸ் மாறி இருக்கா? கம்ப்யூட்டர்ல இருந்து ஹாசினிக்கு வாசிச்சு காட்டுறாங்க. அவர் உடலில் போஸ்ட்மார்ட்டம் செய்ததில் மூச்சு திணறி இறந்திருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கிறது. முத்துப்பாண்டி இதை கேட்டுட்டு, ஹாசினி இவர் என்ன சொல்றாரு? ஹாசினி சொல்றாங்க, மாமா நான் பண்ண ஆக்சிடென்ட்ல இறக்கல, டாக்டர்ஸ் காப்பாத்திருக்காங்க. ஆனாலும் அவரு மூச்சு திணறி தான் இறந்திருக்காரு. அந்த சார் கேக்குறாரு 3 பேரை பார்த்து, இந்த டூப்ளிகேட் சர்டிபிகேட் யார் ரெடி பண்ணது? அப்ப திவ்யா சொல்றாங்க, மாமா நீங்களும் சித்தியும் தானே இருந்தீங்க, அப்படின்னா இந்த சர்டிபிகேட்டை யார் வாங்குனீங்க? இத கேட்ட முத்துப்பாண்டி ரங்கநாயகி போன் அடிக்கிறாங்க. முத்துப்பாண்டி சொல்றாரு, அக்கா மாமா ஆக்சிடென்டால இறக்கலையாம், மூச்சு தண்ணீர் தான் இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்கக்கா. நாளை சந்திப்போம்.